வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் தக்காளியில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். தக்காளியில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால தொடர்ந்து அதை நம்ம உணவுகளில் சேர்த்துட்டு இருக்கலாம். தக்காளியில் போதுமான அளவுக்கு விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, ஃபோலேட் மற்றும் பொட்டாசியம் இருக்கும். இயற்கையாகவே தக்காளியில் சோடியம், சேச்சுரேட்டட் கொழுப்பு மற்றும் கலோரிகள் குறைந்த அளவில் இருக்குது. உயிர் சத்து B1, நியாசின், விட்டமின் B6, மெக்னீஷியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் எல்லாமே தக்காளியில் இருக்குது. ஸோ தொடர்ந்து தக்காளி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நீர் சத்து நமக்கு கிடைக்கும். தக்காளியில் இருக்கக்கூடிய அமிலம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கக்கூடிய, இதய நோய்களிலிருந்து நம்ம விடுபட செய்யக்கூடிய நன்மையை கொடுக்கும். ஸோ தக்காளியில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆரோக்கியமான சருமம் பெறுவதற்கு தக்காளி எடுத்துக்கொள்ளலாம். சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு தக்காளி பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா கேரட் மற்றும் சர்க்கரை வெள்ளை கிழங்கில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் தக்காளியிலும் இருக்குது. இது சருமத்தை சூரிய வெப்பத்திலிருந்து பாதுகாக்கும். மேலும் தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் புற ஊதா கதிர்களிலிருந்து நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கும். அதனால் சருமத்தில் சுருக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுப்பதற்கு நம்ம சாப்பிடக்கூடிய தக்காளி பழம் உதவிகரமாக இருக்கும். ஸோ தக்காளி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சருமம் நமக்கு பளபளப்பாக இருக்கும். எந்த விதமான சுருக்கமும் இருக்காது. சருமம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். வலுவான எலும்புகள் அமைப்பை பெறுவதற்கு தக்காளி எடுத்துக்கொள்ளலாம். வலுவான எலும்புகள் பெறுவதற்கு தக்காளியில் இருக்கக்கூடிய விட்டமின் கே என்று சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து உதவிகரமாக இருக்கும். கால்சியம் உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த விட்டமின் கே, கால்சியம் எலும்பை திடமாக வைத்து எலும்புகளில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை சரி செய்யும். மேலும் தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய லைகோபின் எலும்பினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எலும்பு புரை நோய்களை எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ 40 வயசுக்கு அப்புறம் கூட நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வராமல் இப்போவே நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா தக்காளி பழத்தை எடுத்துக்கொள்வது நமக்கு நல்லது. புற்றுநோய்க்கு எதிராக போராடக்கூடிய தன்மை கொண்டது தக்காளி பழம். இயற்கையாகவே தக்காளி புற்றுநோய்க்கு எதிராக போராடக்கூடிய குணத்தை கொண்டது. மீண்டும் லைகோபின் தான் இதுக்கு துணை புரியுது. தக்காளி பழம் புரோஸ்டேட் புற்றுநோய், கர்ப்பப்பாய் வாய் புற்றுநோய், வாய் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், வயிற்று புற்றுநோய், உணவு குழாய் புற்றுநோய், குடல் புற்றுநோய், கருப்பை புற்றுநோய் போன்ற பல வகையான புற்றுநோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். இரத்த அணுக்களை பாதிப்படைய செய்யக்கூடிய உறுப்புகளை பார்த்தோம் அப்படின்னா எதிர்த்து போராடி ஸோ அந்த கிருமிகள் எல்லாத்தையுமே வெளியே அனுப்பிடும். விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி எனும் உயிர் சத்துக்கள் தக்காளியில் இருக்கிறதால பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடும். தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புற்றுநோய் செல் பரவல் நமக்கு பரவாது. தக்காளியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீரிழிவு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு தக்காளி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் தக்காளியை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சரியான அளவில் வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா தக்காளியில் குரோமியம் வளமான அளவில் இருக்குது. இது சர்க்கரையை ரத்தத்தில் கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு தக்காளி பழத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். பார்வை கோளாறு நீங்கி போவதற்கு தக்காளி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். தக்காளி கண் பார்வையை மேம்படுத்தும். தக்காளியில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ கண் பார்வை மேம்படுத்தி மாலைக்கண் வியாதி வராமல் தடுக்கும். மேலும் இது மற்ற கண்கள் சார்ந்த பிரச்சனைகளையுமே குணப்படுத்த முடியாத மாகுலர் டீஜெனரேஷன் வரக்கூடிய அந்த ஆபத்தையும் தடுக்கும். ஸோ அப்போ கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுப்பதற்கு நம்ம பார்வை கோளாறு நீக்கிக் கொள்வதற்கெல்லாம் தக்காளி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பொலிவான கூந்தல் அமைப்பை பெறுவதற்கு தக்காளி பழத்தை பயன்படுத்தலாம். நம்முடைய கூந்தலை கூட தக்காளி அழகாக காட்டுவதற்கு உதவிகரமாக இருக்கும். தக்காளியில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ கூந்தலை திடமாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்கும். கூந்தல் உதிர்தலுக்கு தக்காளி உதவவில்லை என்றாலும் கூட உங்களுக்கு கூந்தலை அழகாக காட்டுவதற்கு தக்காளி உதவிகரமாக இருக்கும். ஸோ பொலிவான கூந்தல் அமைப்பை பெறுவதற்கு நீங்கள் தக்காளி உணவுகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா உள்ளிருந்து உங்களுடைய கூந்தலை பொலிவாக்கும். சிறுநீரக கற்கள் மற்றும் பித்தக்கற்கள் உருவாவதை தக்காளி பழம் தடுக்கும். சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதையும் பித்தக்கற்கள் உருவாவதையும் தக்காளி தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கு. தக்காளியை கொட்டை இல்லாமல் உண்பவர்களுக்கு சிறுநீரக கற்கள் மற்றும் பித்தக்கற்கள் உருவாவது தடைப்படும் அப்படின்றத சில ஆய்வுகள் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தக்காளி எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு இந்த சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய அபாயம் எல்லாம் இருக்காது. சிறுநீரக கற்கள் உருவாகி இருந்தாலும் அதை கரைத்து வெளியேற்றிக் கொள்ளலாம். கடுமையான வலி நமக்கு இருக்கு அப்படின்னா அது நீங்கி போவதற்கு தக்காளி எடுத்துக்கொள்ளலாம். கடுமையான வலிகளுக்கு தக்காளி ஒரு சிறந்த நிவாரணமாக விளங்குது. லேசானது முதல் கடுமையான வலியை, அதாவது கீழ்வாதம், முதுகு வலி இந்த மாதிரி சந்திக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை நீங்களும் ஒருவராக இருக்கீங்கன்னா அப்படின்னா தக்காளி உங்களுக்கு உதவி புரியும். தக்காளியில் இருக்கக்கூடிய ஃபயோஃப்ளவனாய்ட்ஸ் மற்றும் கரோட்டினாய்டுகள் அதிகமாக இருக்கிறதால அலர்ச்சியை எதிர்த்து போராடி நாள்பட்ட இந்த மாதிரி கடுமையான வலிகளை எதிர்த்து போராடி அந்த வலிகளை உங்களுக்கு குறைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். மிகச்சிறந்த நிவாரணியாக தக்காளி
தக்காளி பழம் விளங்கும். ஸோ இந்தளவுக்கு நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை தரக்கூடிய தக்காளி பழத்தை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம சாப்பிடக்கூடிய சமையலில் அடிக்கடி தக்காளி பயன்படுத்தும் போது இந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.